ஸோ வாஸ்து ரீதியாக எந்தெந்த மாதிரியான அமைப்புகள் ஒரு வீட்டில் இருந்தது அப்படின்னா அந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கும். அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக. ஆமாம். ஒரு ஒரு ப்ரோக்ராம் நானே சொல்லுவேன், என்கிட்ட வாஸ்துக்குன்னு 10,000 டிப்ஸ் இருக்குது. ஒரு வீட்டில் 10,000 டிப்ஸ்லேயும் இருக்க முடியாது. மெயின் தாங்க. மெயினாக எது எது இருக்கணும், எது எதெல்லாம் இருக்கக்கூடாது, எதை செய்யணும், எது இருந்தால் சரியாக வேலை செய்யும். சிம்பிள் லாஜிக் தான். வாஸ்து பிரகாரம் ஒரு வீடு இருந்ததுன்னா தேவதை உள்ளே வருவா. தேவதை வந்ததுனாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாஸ்து கரெக்டாக இருந்தால் காஸ்மிக் எனர்ஜி உள்ளே வரும். காஸ்மிக் எனர்ஜி ஒரு வீட்டில் இருக்குதுன்னு சொன்னால் தான் தேவதை உள்ளே வரும், லக்ஷ்மி உள்ளே வருவாங்க, எல்லாம் வருவாங்க. அங்கே அந்த வீட்டில் ஒரு சுபிச்சம் நடக்கும், சுபகாரியம் நடக்கும், எல்லா காரியம் நடக்கும். அது இல்லைன்னு சொன்னாக்கா இது எதுவுமே நடக்காது. அங்கே எதுவுமே நடக்கலைன்னா உங்கள்கிட்டையும் எதுவும் நடக்காது. ஒரு மண் கூட இருக்குது, ரோடு இருக்குது, நம்ம வீடு கூட இருக்கும். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கூட ஓரமாக பார்த்திங்கனாக்கா ஒரு இடத்துல 2 செடி இப்படி இருக்கும், மீதியெல்லாம் காலியாக இருக்கும், ஒன்றுமே வராது. திருப்பி அங்கே பார்த்தா ஒரு 2 செடி இருக்கும். அப்போ அந்த மண் வந்து உயிரோட்டம் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் வந்துட்டு வாஸ்துக்கு வந்து உயிரோட்டம் முக்கியம். ஆமாம். அப்போது என்னென்னா இருக்கணும், என்ன இருக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கி உள்ள காலகட்டத்துக்கு உண்மையை சொல்ல போனோம்னாக்கா எனக்கு தெரிஞ்சு 90% குறைவு இல்லாமல் வாஸ்துவில் பேசிக் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ரொம்ப கிராமத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மனையடி சாஸ்திரம்னு இருக்கும். மனையடி சாஸ்திரங்கிறது வேறு, வாஸ்துங்கிறது வேறு.